2026 சட்டசபை தேர்தலில் தொகுதி பங்கீட்டை தவிர அமைச்சரவையில் இந்த அமைச்சரவை வேண்டும் என்று நிர்பந்திக்கக்கூடிய அளவிற்கு இந்த அழுத்தம் வரும் கூட்டணி கட்சியிலிருந்து. எப்படி சீஃப் மினிஸ்டர் அவர் டைட் ரோப் வாக் பண்றார், ரெண்டு பக்கம் இப்படி விடாத மெயினா போறார். ஆனால் அவர் காங்கிரஸை எதிர்க்க போகிறார் 2026 தேர்தலுக்கு பிறகு என்பதை ஊர்ஜிதம் செய்கிறார்கள் பாஜகவினர். விசிகா கொடுக்கக்கூடிய அடுத்து பாஜகவை நாங்கள் தூக்கி அடிப்போம் என்று சொல்வதெல்லாம் பொய். காரணம், பாஜக வளர்ந்து விட்டது தமிழகத்தில். பாஜக இல்லை என்றால் தமிழக அரசியலை இல்லை என்ற அளவிற்கு கொண்டு வந்து விட்டது இன்று பாஜகவுடைய தலைமை. திமுகவும் தாவேகாவும் ஒன்றுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் முகடு மூடிதான் விஜயனுடைய கட்சி. காரணம், அது உதயநிதியினுடைய நிதியால் வளரப்படக்கூடிய கட்சி. 2026 பிறகு தாங்கள் வெயிட் அண்ட் வாட்ச். திமுகவை எப்படி செய்கிறார் நரேந்திர மோடி என்பதை வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம். இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த செப்டம்பர் 17 திமுகவுடைய 75வது ஆண்டான பவள விழா கொண்டாடினாங்க. அதுல திமுக மட்டுமே கலந்துகிட்டாங்க. காஞ்சிபுரத்துல திமுக கூட்டணி கட்சிகள் சேர்ந்து திமுகவுடைய 75 ஆண்டாவது பவள விழா கொண்டாடுறாங்க. இந்த பவள விழா கொண்டாட்டம் திமுகவுக்கு தனியா, திமுக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து, இது எதை சார் காட்டுது? அரசியல்ல ஏதோ ஒரு சதுரங்கம், ஏதோ ஒரு விளையாட்டு பின்னணியில இருப்பதா தெரிகிறதே சார். சிவா, உங்களுக்கு தெரிஞ்சது என் வாயில வரணும்னு நினைக்கிறீங்க. நீங்க உங்களுக்கே தெரியும், நீங்க சொல்லலாம். ஆனா என் வாயில வரணும்னு நினைக்க, அதை நான் சொல்ல தேவை. அக்டோபர் என்பது தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கும். அக்டோபர் 2 எப்படி விசிகாவுடைய மகாநாடு நடக்கிறதோ, மது விலக்கை பற்றி, அக்டோபர் 27 விஜய் மகாநாடு நடக்கிறதோ, அதையெல்லாம் பின்தண்டு பேக்ரவுண்ட்ல கொண்டு போயிட்டு ஓவர்டேக் பண்ணுவதற்காக தான் காஞ்சிபுரத்து இது மாபெரும் மகாநாடு நடத்துகிறார்கள். கூட்டணிக்காரர்களை தாஜா செய்து விட வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். இருந்தாலும் கூட்டணி தாஜா செய்யப்பட மாட்டாது. விசிகா மும்மரமாகத்தான் இருப்பார்கள், காங்கிரஸ் மும்மரமாகத்தான் இருப்பார்கள். 2026 மந்திரி சபையில் கூட்டணியில் தங்களுக்கு பங்கு கேட்பார்கள் கண்டிப்பாக. இப்ப சிவா, முதல்ல எல்லாம் 6 தொகுதி 8 தொகுதி சொல்லுவாங்க. இப்ப அது கிடையாது. காலம் மாறிவிட்டது. ஒவ்வொரு கட்சிக்கும், ஒரு சமூக வலைதளங்களுக்கும் சரி, கட்சி அணுகுமுறைகளுக்கும் சரி, பிரசாந்த் கிஷோர் பாண்டே மாதிரி, சுனில் கனகோலு மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆள் வந்துட்டாங்க. ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட ஒரு ஆள் வந்துட்டாங்க. டெல்லியில பேசுறாங்க, எங்கிட்டே பேசினாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா 2 உண்டு நிச்சயம். 2026 சட்டசபை தேர்தலில் தொகுதி பங்கீட்டை தவிர அமைச்சரவையில் இந்த அமைச்சரவை வேண்டும் என்று நிர்பந்திக்கக்கூடிய அளவிற்கு இந்த அழுத்தம் வரும் கூட்டணி கட்சியிலிருந்து. எப்படி மு.க.ஸ்டாலினுடைய தகப்பனார் மு. கருணாநிதி ஐயா அவர்கள் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இந்தந்த இலாக்கா வேண்டும் என்று பறித்து கொண்டு போனார். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நிதி அமைச்சகத்தை கேட்டது பழனி மாணிக்கத்திற்கும், அதையும் தவிர சில முக்கிய பதவிகள் எங்களுக்கு வேண்டும், கம்யூனிகேஷன் ராஜாவுக்கு வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார்களோ, அந்த அழுத்தத்தை இன்று தமிழக கூட்டணி கட்சிகளான விசிகா, காங்கிரஸ், சிபிஎம், மதிமுக கண்டிப்பாக அதை அழுத்தம் கொடுப்பார்கள் இந்த முறை என்பதுதான் யதார்த்தம். சிவா சார், அப்போ விசிகா கொடுத்த அழுத்தம் தான் திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி வலிமையை காண்பிப்பதற்காக இது போன்ற ஒரு பவள விழாவை ஏற்பாடு செய்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படித்தான். அதையும் தவிர பிரதமரை சந்தித்து வந்த பிறகு இது பேலன்ஸ் பண்றாரு. வேற ஒண்ணும் இல்லை. பாருங்க, பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு சோனியா காந்தி பார்க்க போயிருக்காரு. இப்ப கூட்டணிகளை குஷிப்படுத்துகிறார்கள். ஆனா மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர், அவர் டைட் ரோப் வாக் பண்றாரு, ரெண்டு பக்கம் இப்படி விடாத மெயினா போறாரு. ஆனால் அவர் காங்கிரஸை எதிர்க்க போகிறார் 2026 தேர்தலுக்கு பிறகு என்பதை ஊர்ஜிதம் செய்கிறார்கள் பாஜகவினர் டெல்லியில். சார், இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க சார், 2026 திமுக ஆட்சி அல்லது திமுக கூட்டணி ஆட்சி அமைந்தால் தமிழகத்துல பாஜக இருக்காது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க.
திமுக ஆட்சி அல்லது திமுக கூட்டணி ஆட்சி அப்படின்னு கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இது எதை சார் சுட்டி காட்டுது? பாஜகவை கண்டு ஏன் அலறுகிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது சிவா. பாஜகவின் வளர்ச்சி தமிழகத்தில், அதுவும் இந்துத்வா, திராவிடம் என்ற 2 இடங்களுக்கு போட்டியாக வரக்கூடிய பின்னணியில் 2026 தேர்தல் என்றால் அது கண்டிப்பாக நரேந்திர மோடி வர்சஸ் மு.க.ஸ்டாலினாகத்தான் போகுமே தவிர, உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை போன்றவர்கள் தான் இருப்பே தவிர, அந்த அழுத்தத்தை தான் அது காண்பிக்கிறது. விசிகா கொடுக்கக்கூடிய அழுத்தம், பாஜகவை நாங்கள் தூக்கி அடிப்போம் என்று சொல்வதெல்லாம் பொய். காரணம், பாஜக வளர்ந்து விட்டது தமிழகத்தில். பாஜக இல்லை என்றால் தமிழக அரசியலை இல்லை என்ற அளவிற்கு கொண்டு வந்து விட்டது இன்றைய பாஜகவுடைய தலைமை. அதற்கு நாம் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஜே.பி. நட்டாவிற்கும் மரியாதை செலுத்த வேண்டும். அவ்வளவு அழுத்தத்தை கொண்டு வந்தார்கள் கடந்த 3-4 வருடங்களில். எங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு, மு.க.ஸ்டாலின் 2024 பொது தேர்தல் யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்று சொன்னாரு. நேத்தியே போய் அவகிட்ட பணம் கையெழுந்து நிற்கிறாரு, பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னுட்டு. அதுவே ஒரு மாறுதல் தானே. அதைத்தான் புரிந்து கொண்டார். ராகுல் காந்தியை நாம் முன்னிறுத்துவது தவறு என்று மு.க.ஸ்டாலினுக்கு புரிதல் வந்து விட்டது என்றுதான் பாரதிய ஜனதா கட்சியினர் குட்டி குட்டி காண்பிக்கிறார்கள். சார், அதே போலதான் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது 2026 தேர்தலில் தாவேகா 2வது இடத்திற்கு வளர்ச்சி பெறுவதற்கான, அதாவது விஜயுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் 2வது இடம் வளருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. 2வது இடம் விஜய் வளர்கிறார் அப்படின்னா இது திமுகவுக்கு வைக்கக்கூடிய ஒரு செக் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படி கிடையாது. திமுகவும் தாவேகாவும் ஒன்றுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முகடு மோடிதான் விஜயனுடைய கட்சி. காரணம், அது உதயநிதியினுடைய நிதியால் வளரப்படக்கூடிய கட்சி. ஆக மொத்தம் அதற்கு திருமாவளவன் அதிக முக்கியத்துவம் தருவது என்றால் அது கேளிக்கையாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. சார், இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அண்ணாமலை இல்லாத பாஜக தமிழகத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப அண்ணாமலை இல்லாத பாஜக எப்படி சார், உங்களுடைய மூத்த பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வையில எப்படி சார் இருக்கு தமிழக பாஜக செயல்பாடு? யார் சொல்றாங்க அப்படின்னுட்டு? அண்ணாமலை இல்லைன்னு யார் சொன்னாங்க? ஊடகங்களில் இல்ல சார், அண்ணாமலை தமிழகத்துல இருக்கும் போது மிக தீவிரமான ஒரு அரசியலை எடுத்து சென்றுட்டு இருந்தாங்க. பரபரப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல இருந்துட்டு இருந்துச்சு. ஜனவரிக்கு அப்புறம் பண்ணுவாருங்க சிவா. ஜனவரிக்கு அப்புறம் வந்துட்டா பண்ணுவாரு. அவர் தலைமையிலிருந்து நீக்கப்படவில்லையே இன்னும். தலைவர் மொத்தம் அவருடைய அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். நரேந்திர மோடி அவர்கள் தமிழக அரசியலை நன்றாக புரிந்து கொண்டு எப்படி அதிமுகவை அழித்தாரோ 2024 பொது தேர்தலும் சரி, அதற்கு முன்பாக சரி, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு போக்கினால் அதிமுக என்பது தனக்குத்தானே தலையில் மண்ணை வாரிக்கொண்டு போன்ற திட்டத்தை உருவாக்கி கொடுத்தது நரேந்திர மோடியினுடைய அரசியல் ஒரு சாணக்கியத்தனம். அதே மாதிரி 2026க்கு பிறகு தாங்கள் வெயிட் அண்ட் வாட்ச். திமுகவை எப்படி செய்கிறார் நரேந்திர மோடி என்பதை வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய அணுகுமுறைகளை நன்றாக அறிந்தவன் நான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒடிசா மாநிலத்தில் பாஜக ஆட்சி புரியும் என்று யாராவது எதிர்பார்த்தார்களா? திரிபுராவில், மேற்கு வங்காளத்தில் ராட்சசமாக வந்துவிட்டு அதைத்தானே துரைமுருகன் கூட மறைமுகமாக சொல்கிறார், பாஜகவின் வளர்ச்சி ராட்சச வளர்ச்சி என்று. ஜனவரிக்கு அப்புறம் பாருங்க வேடிக்கை, அண்ணாமலை வந்துட்டு அப்புறம். சார், இப்போ பஞ்சாப் முதலமைச்சர், ஆம் ஆத்மி கட்சியுடைய முதலமைச்சர் கொஞ்சம் போதைக்கு அடிமையாகி மருத்துவமனையில அட்மிட் ஆகி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அது உண்மையா சார்? ஊர்ஜிதமாகப்படுத்த செய்தி இல்லை. அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவர் ஏற்கனவே ஃபாரின்ல போய் கீழ் விழுந்தாரு. ஜெர்மன் ஏர்போர்ட்ல வர சொன்னாங்க. அவர் எப்பவுமே பார்லிமெண்ட் வரும்போது தண்ணி அடிச்சு தான் வருவார். டிராக்டர் ஓட்டிட்டு வருவார். நடக்க முடியாது அவருக்கு 24x7 தண்ணி இல்லாத இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆக மொத்தம் அந்த செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்படாது என்று சொன்னாலும் அது ஊர்ஜிதமான செய்தி தான் சிவா. சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு நீங்க ஹாட் நியூஸ் கொடுப்பீங்க, அதுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த வீடியோவில் நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹாட் நியூஸ் என்ன சார்? எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கீங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹாட் நியூஸ் என்ன என்று கேட்டால், பிரதமர் நரேந்திர மோடி மு.க.ஸ்டாலின் முதலமைச்சருடைய ஆலோசனையை பெற்றால் அண்டை மாகாணமா அது உங்களுக்கு இலங்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை, இலங்கையில் இருக்கக்கூடிய நிலவரத்தை எப்படி தமிழகத்தின் மூலமாக பார்க்கிறாரோ,
நரேந்திர மோடி என்பதை அவர் விளக்கி இருக்கிறார். மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு போக்கை இலங்கை பிரச்சனையில் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதியும் புதிதாக வந்திருக்கக்கூடிய பிரதமரையும் மத்திய அரசாங்கம் எப்படி கையாளப் போகிறது என்பதை பிரதமர் முதலமைச்சரிடம் தெரிவித்தார் என்பதுதான் ஹாட் நியூஸ். அதன் மூலமாக முதல் முறையாக 45 நிமிடம் பிடித்தது அந்த சந்திப்பு என்றால் முக்கியமான பேசியது மெட்ரோவுக்கு அடுத்தது ஸ்ரீலங்கா தான். திசநாயக்கையினுடைய அரசும் ஹரிணி என்ற ஒரு பிரதமராக வந்திருப்ப ஒரு பெண்மணிக்கும் அது எப்படி இருக்கக்கூடிய நிலைமை என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் நரேந்திர மோடி அதிக நேரம் எடுத்துக்கொண்டார் என்றும் பார்வையாளர்கள் டெல்லியில் பேசுகிறார்கள். சிவா, அதுதான் முக்கிய செய்தி. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியோலண்ட் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி 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 நன்றி.